கேலரிஸ் கவுண்ட் பண்ணி சாப்பிடுறாங்க. அது நல்லதா? அந்த ஹேபிட்? இப்போ நம்ம ஒரு ஃபிலிம் ஃபீல்டு இருக்கோம், இல்லை ஒரு மென் ஃபிசிக் பண்ண போகிறோம், ஒரு ஃபீமேல் பாடி ஷோ பண்ண போகிறோம் அப்படின்லாம் இந்த மாதிரினா அந்த மாதிரி பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேலரி கவுண்ட் பண்ணி சாப்பிட்றது எல்லாம் ஓகேங்க. டு பி ஃப்ராங்காக ஓப்பனாக கேட்குறேன், நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ணிலாம் சாப்பிட்றீங்க, அப்படி சாப்பிடும் எவ்வளோ நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணி ரெகுலராக சாப்பிட முடியும்? ஒரு இடத்துக்கு போனால் உங்களுக்கு பிடிச்ச ஒன்று சாப்பிட முடியுமா? இல்லை அந்த டைம் போய் கேலரி கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ரொம்ப டிஃபிகல்ட்டி. ஆனால் அதேமாதிரி நீங்கள் என்ன பர்பஸ்க்காக எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நமக்கு வெறுத்துரும், பிடிச்சது ஒன்றும் சாப்பிட முடியாது, அப்புறம் எதுக்கு நீங்க வாழணும்? நான் போறேன் எனக்கு வேணாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்விக்குறியெல்லாம் நீங்கள் அந்த ஸ்டேஜில் வரும். ஏன்னா நிறைய பேர் இல்லை நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ணுங்க, வெயிட் பாருங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு ப்ரீச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்களோட மெயின் கோல் பார்த்தீங்கன்னா அவங்களோட சோம்பேறித்தனம். தே cannot able to burn for the more calories. ஷார்ட்கட் பார்க்குறாங்க. இதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி 45 minutes 1.5 hours நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் உங்களோட கேலரிஸ் பர்ன் பண்ணி ஷார்ட் அவுட் வெளியே ஆகலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஷார்ட் அவுட்டாக என்ன பண்ணாலுமே இட்ஸ் நாட் அன் பெர்மனன்ட் சொல்யூஷன்.